கமல்ஹாசன் எனும் நான். நடிகர் கமல்ஹாசன் இப்ப ராஜ்யசபா எம்பியா பொறுப்பேற்று இருக்கிறாரு. ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு என்ன மாதிரியான அலவன்சஸ் எல்லாம் அரசாங்கத்துல இருந்து தரப்படும் உங்களுக்கு தெரியுமா? கமல்ஹாசன் அவங்களுக்கு மாசம் 1.24 lakh சேலரியா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் எப்பெல்லாம் நாடாளுமன்றம் வந்துட்டு போறாரோ அப்பெல்லாம் அவருக்கு அலவன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபாய் கொடுப்பாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய அலுவலகத்தை பராமரிக்கிறதுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காகவும் மாசம் 70,000 ரூபாய் தருவாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு இலவசமா தொலைபேசியும் கொடுப்பாங்க. அதுல இணைய வசதியும் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவருடைய பதவி காலத்துக்கு பிறகு அவருக்கு ஓய்வூதியமா 31,000 ரூபாய் கொடுப்பாங்க. அவருடைய இந்த பதவி காலத்துல அவரு எங்க ட்ரெயின்ல போனாலும் அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவருக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுப்பாங்க. ஆண்டுக்கு அவருக்கு 50,000 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சாலை வழியில போகக்கூடிய எல்லா பயண செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கும். கமல்ஹாசன் அவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து பயணிக்கிறதா இருந்தாலும் சரி, உள்நாட்டு விமானத்துல 34 தடவை ஆண்டுக்கு பயணிக்கலாம். இதோட நிக்காம அவங்களுக்கு இலவச மருத்துவ சேவையும் வழங்கப்படும். பதவி காலத்துல டெல்லிக்கு போகக்கூடிய நேரத்துல அவங்க தங்குறதுக்காக இலவச பங்களாவும் ஒண்ணு கொடுப்பாங்க. இவ்வளவு வசதிகள் ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்கு கிடைக்கும். இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கறது என்னன்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமல்ஹாசன் எனும் நான். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றேன் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவன். இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது. கமல்ஹாசன் எனும் நான். நாங்கள் பாஜகவின் பி டீம் எனும் இந்த விஷம பிரச்சாரத்தை முன்னெடுத்தது திமுக தான். இந்த ஊழல்வாதிகளுக்கு ஒத்துப்போக நான் மறுத்தேன் என்பதே அதற்கான காரணம். வாழ்நாள் முழுக்க பகுத்தறிவாளனாக வாழ்ந்த என் மேல் காவிச்சாயம் பூசுகிறார்கள். நான் நேர்மேல் குளித்தால் காணாமல் போய்விடும் அந்த சாயம் எல்லாம். கமல்ஹாசன் எனும் நான். அவனை சொல்லி நிறுத்திக்க வேண்டாம். அவன் நிறுத்தினால மியூசிக் மட்டும் வந்துட்டே அவனை. வெல்கம் டு கிரேட் கமல்ஹாசன் எனும் நான். என்னை நம்பி வந்த உறவுகளுக்கு உண்மை இல்லாமலும் அது படத்தை ஓடச் செய்த ரசிகர்களுக்கும் மாறி இறைத்த ரசிகர்களுக்கும் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து ஓட்டளித்த ரசிகர்கள் மற்றும் மக்கள்கள், எனது கட்சியை நம்பி பணத்தை சொத்துக்களை இழந்த எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கும் சிறந்த திருநெல்வேலி அல்வாயை பரிசாக கொடுக்கின்றேன். அதை நீங்களே சென்ற கடைகளில் வாங்கி கொண்டு சாப்பிடவும் ஒத்தடிமையாக இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இப்படிக்கு உங்கள் கமல். எப்படி தோன்றியது? எனக்கு வேலை வெட்டி இல்ல, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் கொத்தடிமைகளுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியுமா போகிறது? நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக. ஆனா இன்னொரு காரணம் இருக்கு. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீக்கு வேண்டாம்? 17 இருந்து இந்த வாய்ப்பை 13 தான் மொத்தம் நம்பர்னே வச்சுப்போம், 20 தான் வச்சுப்போம். 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம். இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது. வரக்கூடிய தேர்தல்ல தமிழ்நாட்டுல எது பெரிய பிரச்சனை எதை பார்த்துருக்கு? நீட்டு கெட்டது நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் 12th எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறவங்க கூட நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 12th எக்ஸாம் கெட்டதுன்னு சொல்லிடலாமா? கேன்சல் பண்ணிடலாமா? 12th ஃபெயில் ஆகிறாங்க, லவ்ல ஃபெயில் ஆகிறாங்க, லவ் ஃபெயிலியர்ல நிறைய பேர் சாவுறாங்கல்ல, லவ் பேன் பண்ணிடலாமா? என்ன சொல்றீங்க யங்ஸ்டர்ஸ்? என்ன சொல்றீங்க? நீட்ல நிறைய பேர் இறந்து போறாங்க, நீட்டை பேன் பண்ணணும்ங்கிறீங்க. லவ்ல நிறைய பேர் செத்து போறாங்க, லவ்வை அழிச்சிடலாமா? அப்போ ஒத்துக்க மாட்டோம்ல. குறிப்பா தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து நீட் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து MBBS சேர்றவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு.
ஓகே, அதே மாதிரி நீட்டுக்கு முன்னாடி நிறைய டொனேஷன்ஸ் பே பண்ணி எம்பிபிஎஸ் சீட் வாங்க முடியும். பட் நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் டொனேஷன் கொடுத்து நீங்க சீட் வாங்க முடியாது. நீங்க எம்பிபிஎஸ் உள்ள போனோம்னாலே நீட் கிளியர் பண்ணணும். நீட் அப்படிங்கிறது ஒரு தனி எக்ஸாமும் கிடையாது. நீங்க 11th 12th என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ்க்கு ஒரு தடவை தான் நீங்க முயற்சி பண்ண முடியும். ஒரு தடவை முயற்சி பண்ணி சீட்டு கிடைக்கலன்னா உங்களால அதுக்கப்புறம் டாக்டரே ஆக முடியாது. நீட்ல 3 தடவை நீங்க முயற்சி பண்ணலாம். 3 வருஷம் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு தடவை நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இப்ப நான் சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, நீட் நல்லதா கெட்டதா? வேலை பிள்ளைங்க படிக்க முடிஞ்ச பிள்ளைங்க படிச்சு முன்னேறும். இப்போ இந்த இந்தியா ஃபுல்லாவே நீட் இருக்கு. அங்கல ஸ்கூல்ல படிச்சு நீட் எக்ஸாம் எழுதி விருதுநகர் காலேஜ்ல சூர்யா ஜோதியா பத்து அவங்க தானே அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாங்க. அவங்க ஏன் அவங்க பிள்ளைங்களை தமிழ்நாட்டில் படிக்க வைக்காம மும்பைக்கு அழைச்சிட்டு போனாங்க? என் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேண்டும், அதற்காக நான் மும்பை செல்கிறேன் சொன்னார்ல சூர்யா. அப்ப தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில தரமான கல்வி இல்லை என்று கூறிதானே அவர் மும்பைக்கு அழைத்து சென்றார் தன் குழந்தைகளை. அதை பத்தி கேட்டாரா கமலஹாசன்? எத்தனை பொண்டாட்டி கட்டுறது கமலஹாசன்? 2 பொண்டாட்டி கட்டினேன், 2 பொண்டாட்டி ஒன்னு விட்டுட்டு ஓடி போச்சு. 3வது ஒரு பொண்ணை வச்சிருந்த, அந்த பொண்ணை வச்சிருந்தா அந்த பொண்ணோட பொண்ணையும் கைய பிடிச்சி அயோக்கிய ராஸ்கல் தானே நீனு. வீட்டுல வெள்ளி தாம்பலத்துல கொக்கைன் வச்சு பரிமாறப்பட்டதாக ஒரு நடிகை குற்றம் சாட்டுற பை பதில் இருக்கா அவனுகிட்ட? சனாதன சங்கிலி அவர் அறுக்க போறாரா? என்னத்த அறுப்பணின்னு? கல்வி சனாதன சங்கிலி அறுக்காதரா? கல்வி கற்றுவிட்டால், பக்தி இலக்கியத்தை ஒரு மாணவன் படித்து விட்டால், பக்தி இலக்கியத்தை ஒரு மாணவி படித்து விட்டால், அந்த கல்வியில் தேர்ந்து விட்டால் அவர்கள் சனாதனத்தை வேறு இருக்க மாட்டார்கள், சனாதன சங்கிலியை வேறு இருக்க மாட்டார்கள், உன்னை வேறு இருப்பார்கள். உன்னை போன்ற தீய சக்திகளை வேறு இருப்பார்கள். அதனால அவர்கள் கல்வி கற்க வேண்டும். அகரம் ஃபவுண்டேஷன் ஏதோ உதவி பண்றாங்க. அவங்க ஏன் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சாங்க? கிரீன் ஸ்டுடியோன்னு ஒரு கம்பெனி, D2 ஒரு கம்பெனி, ஜோதியாவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா நிறைய படம் தயாரிக்கணும். அந்த பட தயாரிப்பு மூலமா கிடைக்கக்கூடிய கருப்பு படத்தை ஒயிட்டாக மாத்தணும். அதுக்கு ஒரு என்ஜிஓ வேணும். அதனால அந்த என்ஜிஓல அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சாங்க. சோ ஆரம்பிச்ச நோக்கம் வேற தவறாக இருந்தாலும் அதன் மூலமா சில நன்மைகளும் அங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக நான் வரவேற்போம். அதை விட்டு நீ அகரம் ஃபவுண்டேஷன் விழாவில் போயிட்டு இன்னும் சூர்யாவா இந்த பூமியை ரட்சிக்க வந்த ரட்சகர் போல நீ அவங்க சனாதனத்தை வேறு இருக்கணும். இந்த டாக்டர்கள் இன்று மேடையில் இருக்கிறார்கள், நாளையில் மேடைக்கு வருவார்களான்னு தெரியாது. ஆனா லூசு கம்யூனிட்டி சுதந்திர டாக்டர்கள் வந்துட்டு தாண்டா இருக்காங்க. நீட்டு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டு டாக்டர் ஆனாங்க. இன்னைக்கு 7.5% வருஷத்துக்கு 700 இருந்து 800 ஸ்டூடெண்ட் ஏழைப்பாளைகள் மெடிக்கல் படிக்கிறானே. அதற்கான தீர்வு காணப்பட்டுடுச்சே. நீ என்ன சொல்லணும்? மனுஷனா இருந்தா, ஆம்பளையா இருந்தா, மானம் உள்ள மனுஷனா இருந்தா, ரோசம் உள்ள மனுஷனா இருந்தா, உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய மனிதனாக இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? கல்வியை படிங்க. நீட்டு என்ன பெரிய நீட்டை விட மிக கடுமையான தேர்வுகள் வந்தாலும் கல்வியால் அந்த உங்களால் வெல்ல முடியும் என்பது மனப்பக்குவம் அடைங்க. இன்னைக்கு 5 டாக்டர் தான் மேடையில் இருக்கீங்க, நாளைக்கு 50 டாக்டர் மேடையில் வரணும். நீங்க எல்லாம் நீட்டை அடித்து நொறுக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு கல்வி உதவி புரிய வேண்டும் சொன்னா நீ மனுஷன், பொதுநல பார்வை பார்க்கக்கூடிய மனுஷன், இந்த மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவன். நீ இப்படி பேசினாக்கால் இந்த மாணவ மாணவிகள் மத்தியில் மத துவேஷத்தையும் மதவெறியையும் மதத்தின் பெயரில் மக்களை முட்டாளாக்கும் செயலை தான் நீ இந்த காரியத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கிற. கமலஹாசன் என்பவர் மலம், அது மலம்காசன். திரைத்துறையில் நீ மாபெரும் நடிகன், திரைத்துறையில் நீ மிகப்பெரிய சாதனையாளன், திரைத்துறையில் உன்னை விஞ்சி ஒரு நடிகன் இங்கு இல்லை. ஆனால் அரசியலில் நீ கேடு கெட்ட கீழ்த்தரமான மிக மோசமான ஒரு 5ஆம் படைக்கு உரிய ஒரு மோசமான மனிதன். நீ எல்லாம் அரசியல்வாதியாகி நீ ராஜ்யசபாவுக்கு ஒண்ணு போ அனுப்பி வச்சுட்டானோல்ல, முறவாசல் செஞ்சதுனால அனுப்புனானு. ஸ்டாலினுக்கு செருப்பு தொடச்ச, உதயநிதி ஸ்டாலினுக்கு செருப்பு தொடச்ச, உதயநிதி ஸ்டாலின் சொல்ற வேலையெல்லாம் செஞ்ச, உதயநிதி வச்சு உன்னை வச்சு படம் எடுத்தான், போதைப் பொருள் விற்கிறதுக்கு எகென்ஸ்டா படம் எடுத்தான். ஆனா அதே போதைப் பொருளை நீ யூஸ் பண்ணிட்டு தான் அதுல நடிச்ச. நீ கேடு கட்டவன், நீ அசிங்க பிடிச்சவன். நீ இதெல்லாம் செஞ்சதுனால உனக்கு ஒரு MP சீட்டு கொடுத்துட்டானோ, வாய் விட்டு மரியாதையா போ. அண்ணா, எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் கொத்தடிமைகளுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியுமா போகிறது?